நீங்களும் 4ஆம் வசனம் பிதாக்களுக்கு சொல்ற, தகப்பன்மாருக்கு சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக கண்டிக்க சொல்றாரு. ஆனால் கர்த்தருக்கேற்ற சிட்சை சரியான ஒரு நல்ல சிட்சையாக இருக்கணும். அது கர்த்தருக்கேற்ற சிட்சைனா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிட்சையில் வளர்க்க வேணும் அப்படிங்கிறார். அங்கே பாருங்கள், அந்த வசனங்கள்லாம் 22ஆம் வசனத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பல முறை இந்த கர்த்தருக்கேற்றன்னு வருது. அதையெல்லாம் கர்த்தருக்கேற்ற அல்லது கர்த்தருக்கு அப்படின்னு வருது. அதையெல்லாம் கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. அது ஏதோ இங்கு அங்கே ஜாஸ்தி விழுந்துருச்சுன்னு இல்லை, அது ஆக்சிடெண்ட் இல்லை, பாயிண்ட்டை நோட் பண்ண சொல்கிறாங்க. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சிலர் என்னென்னமோ நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். உங்கள் பைபிளில் அப்படி வந்திருக்காங்க, கொட்டையாக வந்திருக்காங்க. எல்லா பைபிள்லையும் தான் வந்திருக்குது. ஏன்னா பாயிண்ட்டு அதுதான், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மையமாக கர்த்தர் இருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தருக்கென்று தான் செய்கிறோம். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல், புருஷன் மனைவியை நேசிக்கும் போது கர்த்தர் சபையை நேசித்தது போல், பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போதும் அதுவும் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறாங்க. பிதாக்கள் அல்லது பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கும் போதும் சிட்சிக்கும் போதும் கர்த்தருக்குள்ளே தான் சிட்சிக்கிறாங்க, கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் சிட்சிக்கிறாங்க. இப்படி கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்குது. அப்படியே சொல்லி